ஹல்லேலூயா. முதலாவது இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிற்க வைத்த என்னுடைய தேவனுக்கு நான் முதலாவது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக ஜீசஸ் நேம் மினிஸ்ட்ரி தலைமை தாங்கி நடத்துகிற அருமையான எப்படி சொல்கிறது தீபா ஜாய் மோசஸுக்காக அந்த குடும்பத்திற்காக அவங்களோடு கூட இணைந்து கோஆப்ரேட் பண்ணுகிற எல்லாருக்காகவும் விசுவாச குடும்பங்களுக்கும் விசேஷமாக இங்கே வந்து ஒரு கலக்க போவது யாருன்னு சொல்கிற மாதிரி வந்து சூப்பராக கலைக்கு அந்த என்னுடைய அந்த பழைய நினைவுகளையெல்லாம் மறுபடியும் தோண்டி என்னை உங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. விசேஷமாக இன்றைக்கி ஒரே கல்ல 2 மாங்காய் சொல்லுங்கள். ஒரே கல்ல ஒன்று என்ன பிபிஎஸ் இன்னும் ஒன்று ஆமாம் ஆனிவர்சரி புரியுதுங்களா? அதனால் நான் 2க்கு சேர்த்து ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் தருவார்கள். கைத்தட்டுங்க அப்பாவுக்கு. நம்மெல்லாம் நேற்று வச்ச குழம்பு சுண்டை வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சதெல்லாம் திரும்ப திரும்ப சூடு பண்ணி கொடுப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி கொடுக்குறது இயேசு வந்து அப்படி கொடுக்கவே மாட்டார். எப்பயுமே அவர்கிட்ட வரவங்களுக்கு இருக்கிறதுலையே சிறப்பாக பெஸ்ட்டாக எதை கொடுத்தா என் பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப யோசித்து கொடுக்குற ஏசப்பா. ஆமென். அதனால் எனக்கு ஒரு வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். அதனால் நல்ல கவனமாக கேட்கணும். கவனிங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, யாருமே பேசக்கூடாது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு ஸ்கூலில் இருந்தீங்கன்னா அப்போ பிரின்ஸ்பாலுக்கு கீழ்ப்படுகிறீங்க, அப்புறம் ஹெச்எம்க்கு கீழ்ப்படுகிறீங்க, அப்புறம் உங்கள் கிளாஸ் டீச்சருக்கெல்லாம் கீழ்ப்படுகிறீங்களா? நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சில நேரத்தில் டிசிப்ளின் வரும்போது அதுக்கு தனி பரிசு கொடுக்குறாங்களா ஸ்கூலில்? அதனால் இப்போ யாருமே பேசக்கூடாது. சின்ன பிள்ளைங்களாம் இங்கே கவனிங்கம்மா, தம்பிங்க நல்லா யாருமே சிரிக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்புறமா நிறைய பேசுங்க, ஓகேவா? உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன்னா கவனிங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இடம் ரொம்ப பேக்கிங்காக இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சு வீட்டுக்கு போகணும், நாளைக்கு எல்லாருக்கும் ஆராதனை இருக்குது. ஆமென். காட் பிளஸ் யூ. இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் படிக்கிறேன். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. மண்டபத்துக்கு ஓடி வந்தாங்க. ஒரு நாள் வரும் இங்கே ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கவனிங்க, ஒரு சாலமோனுடைய மண்டபம். இது யார் சாலமோன்னா? தாவீதுனுடைய புள்ள. அவர் ஒரு அழகான சர்ச்சு கட்டினார். அவர் சர்ச்சு கட்டும்போது நிறைய மண்டபங்கள் கட்டுவார். ஏன்னா அவர் வந்து ராஜா, கிங்கு. அப்போ அவர் கட்டின அந்த சாலமோன் மண்டபத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்களே. யாரையும் போய் ஜனங்க கூப்பிடலை. நல்லா அட்டென்ஷனாக கவனிங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்கன்னு யாரையுமே என்ன பண்ணல, கூப்பிடல. ஆனால் எல்லாரும் மண்டபத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. எல்லாருடைய கால்களும் ஏதோ ஒரு மண்டபம் ஒரு நாள் வரும். ஜீசஸ் நேம் மினிஸ்ட்ரியை நோக்கி கைத்தட்டுறவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஓடி வருவார்கள். ஓடி வந்து இடம் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓடி வந்தார்கள். அல்லேலூயா. அது என்னன்னா குணமாக்கப்பட்ட சப்பானி. சொல்லுங்க, என்னாக்கப்பட்ட சப்பானி? குணமாக்க. ஏதோ ஒரு மிராக்கள் நடந்திருக்கு, ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு, ஏதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கு. எப்பயுமே நல்ல கவனிங்க, யாரா இருந்தாலும் சரிங்க, ஜனங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா, எங்க அற்புதம் நடக்குது அங்கே ஓடிடுவாங்க, எங்க அதிசயம் நடக்கும் அங்கே ஓடிடுவாங்க. எங்கெங்கே ஓடுற ஜனங்களாம் அங்கே ஓடி வரணும். கை தட்டுங்க. அது நடக்கும். தீபா மோசஸ்க்கு நான் போல்டாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஊழியக்காரியாகிய நான் ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி அந்த வார்த்தை எனக்கு கொடுத்துட்டார். நான் இது எங்கள் சர்ச்சுக்கு பேசலாமா, எங்கே பேசுறதுன்னு கேட்டேன். இங்கே பேசுன்ட்டார். அதனால நான் வந்தவனையே கேட்டேன், ஏம்மா நான் என்ன செய்தி கொடுக்க, நீ செலிப்ரேஷன் வேறு வச்சுக்கிற 1 இயர் முடிச்சு. ஆனால் தீபா என்ன சொன்ன தெரியுமா, முதல்ல இயேசுவை பற்றி சொல்லிடுங்கோ. அல்லேலூயா. முதல்ல சொல்லிடுங்க. ஆரியத்தில் கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும். கை தட்டுங்க. அல்லேலூயா. அப்போ
ஏன் இப்படிப்பட்ட ஜனங்க எங்கெங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சாலமோன் மண்டபத்துக்கு ஓடி வந்தாங்கன்னா ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு. உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை எதிர்பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள அதிசயத்தை எதிர்பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. நிறைய பேருக்கு இயேசு தெரியும், ஆனால் இயேசு என்ன செய்கிறாருன்னு தெரியாது. புரிஞ்சவங்க அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லாரும் கேட்டு பாருங்க, இயேசு தான் நல்லா தெரியுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் 4 சர்ச்சு கைத்தட்டு கிராஸ் போட்டுக்குதுங்க. சிலுவை போட்டிருக்கட்டும், கிராஸ் போட்டிருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், ஏசியாக கூட இருக்கட்டும், என்ட்ரன்ஸ் ஓசியாக கூட இருக்கட்டும், கைத்தட்டுங்க. ஆனால் இயேசுவை தெரியக்கூடாது. அந்த இயேசு யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அவர் சுகமாக்குகிற தெய்வம், அவர் அற்புதம் செய்கிற தெய்வம். அவர் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். கவனிங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே அற்புதம் நடக்கும். நான் பேசும்போது பேயெல்லாம் ஆடும், வாந்தி எடுப்பாங்க நிறைய பேர். உள்ளே இருக்கிற மருந்தெல்லாம் வந்து கீழே விழும். கவனிங்க, வெத்தலையில் வெத்தலையை கொடுத்தோ ஏதோ ஒரு இலையை கொடுத்து உள்ளே போட்டு முழுங்கி அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். கை தட்டுங்க. கையை போட்டெல்லாம் செய்ய மாட்டார். அவர் வந்துட்டாருன்னா யாருமே செய்ய முடியாததை அவர் செய்வார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது யாரு அப்படின்னு பார்க்க போனால், கவனிங்க 2ஆம் வசனம். சரி, 1, 2 யாராவது கொஞ்சம் படிக்கிறீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? 1, 2. என் மைக் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். ஆமா, படிமா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். கவனிங்க, போதும். தேவாலய வாசலண்டையிலே அவனை வைப்பார்கள். கவனிங்க, தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். யாரு? அவனுக்கு என்ன? நடுவில் வந்து கவனிங்க, ஜுரம் வந்து பேரலைஸ் ஆகலை, பிறக்கும் போதே. அது ஒரு சாபம் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன், காஞ்சிபுரம். எல்லாம் வரிசையாக குள்ளமாக இருக்குது, கை கால் விளங்காமல் உட்காந்துருக்கு. குடும்பமே சாபத்தில் இருக்கு. அல்லேலூயா. காஞ்சிபுரத்தில் அந்த வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போன உடனே 45 வயசு. இது யாருன்னா குழந்த மாதிரி உட்காந்துருக்கு. வயசு கேட்டால் 45. எனக்கு ஒன்றுமே மண்டையை சுற்றிடுச்சுன்னா, இந்த மாதிரி கேஸு என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே. நானும் கிட்டத்தட்ட 41 வருஷம் பாஸ்டமாவாக இருக்கேன். நான் இந்த மாதிரி கேஸை ஏதோ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க நல்லா இருந்தால், ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று குறப்பிரசவமாக இருக்கலாம். எல்லாமா அது என்னம்மா? அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி. சில வீட்டில் பார்த்தீங்களா, யாருக்குமே கல்யாணம் நடக்காது. கல்யாணம் ஆனால் யாருக்குமே குழந்தை பிறக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டலாக இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே லாக்காகி இருக்கிறீங்கிறத கர்த்தர் உங்களோடு பேசுவார். நான் கவனிங்க, ஏதோ ஒரு இயேசு, குழந்தை இயேசு, தொட்டில் இயேசு, கட்டில் இயேசு, மெத்தையில் படுக்கிற இயேசுவை சொல்ல வரல. ஜீவனுள்ள இயேசுவை பேச வந்திருக்கிறேன். அனுபவித்து ரசித்து ருசித்து அந்த இயேசு செய்த அற்புதத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாபத்தில் இருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் சொன்னேன், இயேசுவை நம்புங்கன்னா அவங்களுக்கு கௌரவ பிரச்சனை இல்லைங்க. தலைமுறையாக நாங்கள் அப்படியே இருந்துட்டோம். ஏம்மா, தலைமுறையாக அப்படியே இருந்து செத்து சாபத்தோடு நீ நரகம் போகணுமா? அதுலேயே நான் உங்களுக்கு கௌரவம். இயேசுவை தான் ஏற்றுக்கிய ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும். வீட்டில் பால் பொங்கல்ல. புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, மனம் உடஞ்சி வியாகுலத்தோடு விரக்தியோடு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கி போய். சில சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்கு, வீட்டுக்கு போனால் எல்லாம் ஜூ. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புருஷன் சிங்கம், மனைவி சிறுத்தை, பிள்ளைங்கள்லாம் காண்டாம இருக்கும், எல்லாம் உருன்னு இருக்கும்.
எங்கேயுமே நிம்மதி இருக்காது. இப்படி திரும்பி பார்த்தா அது உருணும், இப்படி திரும்பி பார்த்தா இது முறைக்கும். எல்லாம் ஒரே குடும்பம் தான். கை தட்டுங்க. கர்த்தர் சொல்றார். நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா பேசிட்டு இருக்கும்போதே ஜனங்களோட நீங்க பேசணும்னு இருக்கேன். கை தட்டுங்க. இங்க அரசியல் கூட்டம் நடத்த வரலம்மா, நான் யாருங்கிறத சொல்ல வரல. ஆனா என்னை எப்படி இயேசு வச்சிருக்கிறாரு, என்னை எப்படி இயேசு பயன்படுத்துறாரு, என்னை எங்கெல்லாம் இயேசு கொண்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்திருக்காரு, இப்ப எப்படி செஞ்சிருக்காருன்னு பேச வந்துக்கிறேன். ஹல்லேலூயா. தன் தாயின் வயிற்றிலேயே கருவிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனிதன். அந்த பாருங்க, ஒரு சப்பானி வீட்டில் படுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு வயசு என்ன போட்டிருக்கு தெரியுமா? 42. 42 வயசு வரைக்கும் சுகம் கிடைக்கல ஐயா. ஆனா இயேசு வந்தார் ஐயா. தட்டுனா நல்லா தட்டு. ஏன் இயேசுநாதருக்கு வயசு முக்கியம் கிடையாது, வாஞ்சதான் முக்கியம், விருப்பம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறானோ அவனை நான் விடுவிப்பேன். எவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறானோ அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். மிருகத்துக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. 6 அறிவு தெரியுமா? பகுத்தறிவு. எது உண்மையான தெய்வம், எது ஜீவனம் உள்ள தெய்வம், வல்லமை உள்ள தெய்வங்கிறது நீங்களே என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணணும். நாங்கள் சொன்னால் மதம் மாற்றுவோன்னுடுவோங்க. மதம் மாற்றுற வேலை. மதம்னா என்ன தெரியுமா? திமிருன்னு அர்த்தம். கை தட்டுங்க. மதம்னா என்ன? திமிரு. திமிரு வந்த யானை எப்படி இருக்கும்? மதம் அல்ல, மனம் மாறணும். கை தட்டுங்க. மதம் மாறுவதல்ல, மனம் மாறணும், மனசு மாறணும், வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவனை கொண்டு வந்து பைபிள் சொல்லுது ரொம்ப அழகாக, அந்த மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போ அவனால் என்ன பண்ண முடியல? நடக்க முடியல. நிச்சயமாக அப்படிப்பட்டவன் ஒருத்தன் வீட்டில் இருந்தானா, கவனிங்க. ஒருத்தர் நேற்று ஒரு செங்கல்பட்டில் பிரசங்கம் பண்ணேன். தேவன் இவ்விதமாய் சுற்றுப்புறம் எங்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். செத்த பிறகு ஆர்ஐபி இல்லை, உயிரோடு இருக்கும்போதே ஆர்ஐபி இருக்கணும். அப்படின்னா ரெஸ்ட் இன் பீஸ். கைத்தட்டுங்க. உன் ஆத்மா இளைப்பாறணும், அதை உயிரோடு இருக்கும்போதே நீ அனுபவிக்கணும்னு பேசினேன். இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, தன் காதா அவனை கொண்டு வந்து சுமந்துட்டு வந்து அவனை என்ன பண்ணாங்களா? அலங்காரமான ஒரு ஆலயம். சொல்லுங்க, அலங்காரமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துக்கு எதுக்கா அவன் எப்படி இருந்தானா? அலங்கோலமாக இருந்தானா. சொல்லுங்க, அலங்கோலம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்களேன். அலங்கோலம் தலை வாராமல் குளிக்காமல் அப்படி இருந்தால் என்ன செய்ய? இப்படி அலங்கோலமாக கிடக்கிறேன்னு வாங்கல. அலங்கார வாசல்ல அலங்கோலமான ஒரு மனிதனை தேவாலய வாசல்ல கொண்டாந்து வச்சாங்க. ஆலய வாசல்ல அல்ல. அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆலய வாசல் அல்ல, தேவாலய வாசல். இயேசு இருக்கிற இடத்துல கொண்டாந்து வெளியே வச்சாங்க. நீங்க எல்லாருக்கும் வந்திருக்கிறீங்களே, உண்மையிலே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். உண்மையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் இங்கே வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இரவு நைட்டு நீங்கள் போய் யோசிங்க. ஒரு அம்மா இன்னைக்கு வந்தேன், நான் கிளம்பும் போது ஒரு அம்மா வந்துருச்சு. அவங்க ஏதோ பிரச்சனை. நான் சொன்னேம்மா, நானே வேலைச்சேரிக்கு போகணும், மீட்டிங் போகிறேன். என்ன பிரதர், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஏசுவெல்லாம் தெரியும், ஆனால் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை பற்றி தெரியும். சரிம்மா, 20 வருஷம் தெரிஞ்சு அப்புறம் என்னம்மா பண்ணால் எங்கேயுமே போகிறது இல்லை சிஸ்டர். சொல்லுங்கள். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை தெரியும், தெரிஞ்சு என்ன புண்ணியம்? அந்த இயேசுவை நீ அனுபவிக்கணும். கைத்தட்டுங்க. அந்த இயேசு அனுபவிக்கணும். சரி, இன்னைக்கு நான் சொல்ல வரப்போகிறது, அலங்கோலமான வாசல்ல, அலங்கார வாசல்ல அலங்கோலமான ஒரு மனிதனை, ஒரு பேரலைஸ், அவனால் நடக்க முடியாது, நிற்க முடியாது, குதிக்க முடியாது,
டான்ஸ் ஆட முடியாது. நீங்களாம் ஆடினீங்க. கால் உங்களுக்கு ஆண்டவர் 2 கால் நல்லா கொடுத்துக்காரு. கை தட்டுங்க. நல்லா இப்படியெல்லாம் ஆடினீங்கல்ல. எங்களுக்கும் ஸ்டேஜ் இருந்தால் நாங்களும் ஆடிருப்போம். எங்களுக்கு இடம் பார்த்தாது. நாங்கள் ஆடினா உங்களாலலாம் ஆட முடியாது. சொல்லுங்கள். அவனால் ஆட முடியாது, நிற்க முடியாது, நடனம் பண்ண முடியாது, குதிக்க முடியாது, ஓட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை 42 வருஷமா ஒருத்தன் சாபத்தில் இருக்காயா. அந்த சாபத்தை உடைச்சாரு பாரு இயேசு. அல்லேலூயா. அவனை சுமந்துட்டு கொண்டாந்து வச்சு அவங்களுடைய வேலை நான் தெரியுமா, எனக்கு தெரியும். தீபா, ஜாய் மோசஸ் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சு, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, அப்படியாவது வந்தாவது இயேசு ஒரு சுகம் தர மாட்டாரா, அப்படியாவது ஒரு அற்புதம் அந்த ஜனங்களுக்கு நடக்காதாங்கிற ஆதங்கத்தில் தான் அவங்கள கூப்பிடுறாங்க. அப்படி தான் அவனை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அப்படி வைக்கும் பொழுது கவனிங்க, பைபிள் சொல்லுது. அடுத்த வசனம் நான் படிக்கிறேன். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்போ அவனால் வேலைக்கு போக முடியாது. அல்லேலூயா. சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நல்லா படிச்சிருப்பாங்கப்பா, ஆனால் வேலைக்கு போக முடியாது. சொல்லுவாங்க வேலைக்கு போனால் மூளை மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது சிஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ இந்த பைபிளில் போட்டிருக்கு பிச்சை கேட்டான். நான் அவனை கொண்டாந்து என்ன தெரியுமா, கவனிங்க. இப்போ நான் உதாரணமாக பட்ட முஸ்லீம் வந்தாங்கன்னா அல்லா 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 நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்னு பாடி அவர் என்ன பண்ணியிருப்பார்? எல்லாரும் பேசுங்க, கேட்டிருப்பாரா? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீன்ட்டு அம்மா மாருங்க ஐயா மாருக்கிட்ட என்ன பண்ணியிருப்பான்? ஏசுநாதருக்கு சர்ச்சை பார்த்தவன வாசல்ல ஏசுவின் நாமம் இனிதான நாமம்னு பாடியிருப்பான். பாட்டு பாடி பிச்சை எடுத்து நான் அப்படிப்பட்டவனை போய் நாங்களாம் இப்போ பிச்சைக்காரனுக்கு பைசாவே போடுறதில்ல. ஆனால் இப்போ சிலர் பிச்சைக்காரன் மாதிரியே இல்லை. நம்மளுக்கு கூட சொந்த வீடு கிடையாது, அவனுக்கு சொந்த வீடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கு, பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து பேதுரு யோவானும், அந்த பேதுரு யோவான் யார்? பாஸ்டர், சர்ச்சு பாஸ்டர். அவங்க 2 பேரும் சர்ச்சுக்குள்ளே வரலான்னு வந்தால் வாசலில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? கைத்தட்டி பாடிட்டு பிச்சை எடுக்கிறார். அப்போ இவர் பெரிய பாஸ்டர், சொல்லுங்கள், இவர் சீனியர் பாஸ்டர், இவர் அசிஸ்டன்ட் பாஸ்டர். அப்படி தான் இருந்திருக்கணும். 2 பேரையும் பார்த்துருப்பான். ஐயா அப்படின்னுப்பான். அவங்க 2 பேரும் என்னை நோக்கி பாருனாங்க. இவன் என்ன நினச்சிங்கண்ணா, நோக்கி பாருன்னா வெயிட்டாக கிடைக்கும் பொருக்கு. என்னது வெயிட்டாக கிடைக்கும். அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பைபிள் சொல்லுது என்னை நோக்கி பாருன்ட்டு. அடுத்த வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கலும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்றான். கை தட்டுங்க. ஒத்து பார்த்துட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்க? பக்கத்தில் பார்த்து ஒத்து பார்த்துட்டு அதுக்கு ஏண்டா என்னை ஒத்து பார்த்துன்னு என்னையே பாருண்ணா நோக்கி பார்த்தேன். என்னிடத்துல ஒன்றும் இல்லைன்ட்டு, வெள்ளி இல்லை பொண்ணும் இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை நோக்கி பார்க்க சொன்னேன்? அதுக்குள்ளே 4 கஸ்டமர் சர்ச்சுக்குள்ளே போயிட்டாங்கய்யா. நான் உன்னை பார்த்ததுக்கு அவனுங்க பார்த்துன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்கோம்? டப்பு கிடச்சிருக்கும். சொல்லுங்க, துட்டு. ஆனால் பேதுரு யோவான் என்ன சொல்கிறேன்? என்னிடத்துல ஒன்றும் இல்லையா, வெள்ளி இல்லை பொண்ணு இல்லையா, ஆனால் ஒன்று இருக்கியா. என்னையா? நசரனாகிய இயேசு. கை தட்டுங்க. நசரேயனாகிய இயேசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? நசரேயன் என்று சொன்னால் பரிசுத்தமுள்ள தெய்வம். கை தட்டுங்க. தலையில சவரன் கத்தி இருக்கு படக்கூடாது, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கக்கூடாது, பிரித்தெடுக்கப்படணும் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலக இச்சையிலிருந்து அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். அதனால தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணாங்களாம்? வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். யாரு? பேதுரு.
உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கை தட்டுங்க, நல்லா தட்டணும். இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் மேட்ச் ஆடுது, இந்தியா ஜெயிச்சிருது, என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கொண்டாடுவோம். இப்போ இயேசு ஜெயிச்சிட்டார், கை தட்டுங்க. பிசாசு தோத்துருச்சு. கையை பிடிச்ச உடனே அவனுடைய கால்களும் கைகளும் கரடு முரடானவைகள்லாம் அழகாக ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஒழுங்கா கிரமமா, சொல்லுங்க, உங்க பாணியில் தான் பேசுகிறோம், புரியாத மாதிரி பார்க்காதீங்க. ஹலோ, இந்த சிஸ்டர் ஏதோ பேசுது, ஒன்றும் புரியல, உங்களுக்கு பயா புரியாது? சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. பேதுரு தூக்கி விட்ட உடனே எப்படி தூக்கி விட்டான்? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னா, அப்படி சொல்லி. அதனால தான் நம்ம பேசும்போது விசுவாசமா பேசணும். சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல எல்லாம். இந்த மனைவி மாருங்க பேசுற அட்டகாசம் இருக்கு பாரு, ஊருக்கெல்லாம் சாவு வருது. எனக்கு என்ன வர மாட்டேங்குது? எனக்கு சாவே வர மாட்டேங்குது. ஒரு அம்மா சொல்லுது, ஊரில் இருக்கிற அந்த படம் பாடையில் போயிட்டான், இது போக மாட்டேங்குதா? எது சொல்லக்கூடாது, பக்கத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சா விசுவாசமாக பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஏசுனார்கிட்ட என்ன வேணும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? 2 குருடர்கள்ட்ட கேட்டார். நான் உனக்கு என்னப்பா பண்ணணும்? நாங்கள் பார்வை அடைய வேண்டும். கை தட்டுங்க. அதாவது நீ ஏசுனார்கிட்ட வந்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இது மந்திரம் பண்ணுற இடம் கிடையாது, இங்கே தந்திரம் பண்ணுற இடம் இல்லை, இங்கே ஏசு இருக்கிற இடம். நீ கண்ணை கட்டி காட்டி எதை ஒன்று அப்படியே கொண்டாந்து இடத்துல போட்டால் கூட தெளிவாயிடணும். கை தட்டுங்க. அப்போ பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, அவன் தூக்கி விட்டவன அவனுடைய கால்களும் கைகளும் பலன் கரடு முரடாக இருந்ததெல்லாம். சொல்லுங்க, கரடு முரடானதெல்லாம். சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் சொல்லுங்க, கரடு முரடானதெல்லாம் கரமமா, ஒழுங்கா, அழகா, சூப்பரா, அருமையா, எக்ஸலண்டா, பியூட்டிஃபுல்லா. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மாதிரி? அருமையான தாயே, தகப்பனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை தூக்கி விட யாருமே இல்லையேன்னு. இப்போ இயேசுவின் கரம் பக்கத்தில் வருது, இயேசுவின் கரம் குடும்பத்தின் மேலே வருது. நீ விசுவாசின்னா ஏசப்பா அவனை தூக்குவார். தூக்குவாரா பாஸ்டம்மா? தூக்குவார். உயிரையே கொடுத்துட்டாருமா உனக்கு ஏசுனாரு. உயிரை கொடுத்த ஆண்டவர் உன்னை தூக்கி விட மாட்டாரா? உயிரை கொடுத்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? உயிரை கொடுத்த ஆண்டவர் உனக்கு விடுதலை தர மாட்டாரா? விடுதலை கொடுக்கிறாரா? உயிரை கொடுத்த ஆண்டவர் உனக்கு அதிசயங்களை செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 40 வருஷம் ஃபுல் டைமாக இருக்கேன். அதில் 20 வருஷம் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பிசாசெல்லாம் வரும். இது வேறு லைவாக எடுக்கிறீங்களாம்மா, அதனால் நான் ரொம்ப பேசலை. பெருசு பெருசெல்லாம் வரும். ஒரு முறை என்கிட்ட வந்துச்சு, ஏய் குள்ளச்சி நல்லா கவனிச்சுக்க, யார் என்ன தான் நல்லா கவனிச்சுக்கடி. வந்துட்டா பெருசாக துரத்துறதுக்கு. சொல்லுங்கள், ஏய் பேண்ட்டு போனவனை பார்த்துட்டேன், ஜிப்பா போட்டவனையும் பார்த்துட்டேன். ஆஃப்டர் ஆல் குள்ளச்சி யார்? பேண்ட் போட்டவர் யார்? சாம் ஜபதுரை. ஜிப்பா போட்டவர் யார்? ஃபாதர் பெர்க்மான்ஸ். குள்ளச்சி யார்? சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? நான் தான். நான் சொன்னேன், நீ பேண்ட் போட்டவரையும் ஜிப்பா போட்டவரையும் குள்ளச்சியை தான் பார்த்தேன், ஆனால் அவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற இயேசுவை நீ பார்க்கல சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்குள்ளே இருக்கிற இயேசு வெளியே வருவார். சொல்லுங்க. அப்போ நீ யாருன்னு அந்த இயேசுவை பார்ப்பேன்னு. அவ்வளோதான், டம்முன்னு விழுந்துருச்சு கீழே. கை வைக்கல, ஜபம் பண்ணலை, தண்ணி தெளித்து எண்ணெய் கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. இப்போ பாரு இயேசு வெளியே வருவாருன்னு வந்துட்டார். வந்தவொன்னே அது டம்முன்னு கீழே விழுந்துச்சு, சுகமாயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த அம்மா சபையில் சூப்பராக ஊழியம் செய்கிறாங்க. கைத்தட்டுங்க.
அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி என்னங்க உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த நல்ல நாளில் ஏங்க பிரியாணி சாப்பிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க, கேக்கு சாப்பிட்டு போகிறது முக்கியம் இல்லைங்க, அது தொண்டை வரைக்கும் தாங்க. ஆனால் அவன் வாழ்க்கை இடிஞ்சு போய் நசுங்கி போய் நூல் நூலாக அருந்து போகிற மாதிரி போன மாதிரி அப்படியே செத்த போன மாதிரி நடக்கிறோம், கஷ்டப்பட்டு சிரிக்கிறோம். சொல்லுங்க. இல்லை அப்படி சிரிக்கல, நான் சிரிச்சு யாராவது என்ன ஏன் ஒரு மாதிரி கண் கட்டுற போகிறோம், அதனால நம்ம எதுக்கும் கொஞ்சம் சிரிச்சுக்கடி சொல்லு. அதில் வேறு ஃபேர் அண்ட் லவ்லி, என்ன லவ்லி ஃபேஷியல் வர அப்ளிகேஷன்லாம் பண்ணுவோம். எதில் சரி 5 முட்டை 60 தேர் சப்புற மாதிரி வந்திருக்கிற ஒரு முகத்தில் சிரிப்பு இருக்குதா? பக்கத்தில் கொஞ்சம் பாரு. கடை நான் தான் சொன்னேன், இப்போ பக்கத்தில் கொஞ்சம் பாரு. சிரிப்புக்கு கூட இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டு. உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுதாம்மா, நிம்மதியாக இருக்க முடியுதா? ஆனால் அந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இயேசுவால் கொடுக்க முடியும். இந்த தம்பிங்களுக்கெல்லாம் கை தட்டுங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட இயேசு இன்னைக்கு உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒரு சப்பானி போல ஒரு பேரலைஸ் மாதிரி. ஜானியர் நான் முடச இருக்குது, எவ்வளோ சமைச்சாலும் பொத்தலான பையில போகுது, கை கேட்டது வாய் கேட்டல பாஸ்டமா. ஸோ வாட், என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, சுற்றி என்ன நடக்குது, இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, இல்லை எனக்குள்ளே என்ன நடக்குது, ஒன்றும் தெரியல. ஒன்றும் நோ ப்ராப்ளம். பக்கத்தில் சொல்லுங்கள், குழம்பவே வேண்டாம். உங்களுக்கு பிரயாச்சித்தம் பண்ண இயேசு வந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய இயேசுங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவனை என்ன எழுந்து நடனவனை பைபிள் சொல்லுது, கவனிங்க. அவனை தூக்கி விட்டு இப்படி சொன்னோன்னே அவன் வாழ்க்கை எப்படி இருந்தான், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். ஹல்லேலூயா. அப்போ இன்னும் குதிச்சான். சொல்லுங்க பார்க்கலாம். அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் குதிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. ஜம்பிங். ஹல்லேலூயா. அப்படி அவனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? ஏய் சோகம் அடிச்சோடனே ரெடி 1 2 3 சொல்லுவேன். நீ என்ன பண்ணணும்? சோகம் அடிச்சவன என்ன பண்ணா, ஒரு ட்ரையல் பார்த்துருப்பான் போருக்கு. அப்படி குதித்தான், குதித்தெழுந்து நின்று அப்படி நின்னான். அப்புறம் லெஃப்ட் ரைட் நடந்து நடந்து பார்த்துருப்பான். கை தட்டுங்க. இன்னைக்கு உங்களை ஒரு மாதிரி உலகம் பார்க்குது, உங்கள் சொந்தம் பார்க்குது, உங்கள் பந்தங்கள் பார்க்குறாங்க, உறவுகள் பார்க்குறாங்க, கூட இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் கம்பீரமாக நிற்பீங்க. கை தட்டுங்க. ஜெயமாக நிற்பீங்க. முற்றிலும் ஜெயம் கொண்டவங்களாக நிற்பீங்க. சுகமாக்கப்பட்டவர்களாக நிற்பீங்க. விடுதலையாக்கப்பட்டவர்களாக நிற்பீங்க. யார் உங்களை கேவலமாக மட்டப்படுத்தி பேசினாங்களோ அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கும். போகிறோம் வரவங்களாம் என்ன சொல்லிடணும் தெரியுமா? அந்த சர்ச்சு வாசல்ல இருந்தான் அவனா இவன். சொல்லுங்க. அதுதான் சுகம், அதான் விடுதலை. கை தட்டுங்க. இந்த லொக்கு லொக்குன்னு டிவி நோய் பிடிச்சிக்கணும் ஒன்று ஒரு வாரத்தில் அதுவா இது? அதே தான். கை தட்டுங்க. அமாவாசை கிருத்திகா பௌர்ணமி ஆனால் அமுக்குது ஓடுது உருளுது பெறலுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுவா இது? அதே தான். கை தட்டு. புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரியாதவங்களும் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் அப்பாவுக்கு மேல ஒரு கை தட்டுங்க. சுகத்தை கொடுத்தது பேதுரு அல்ல, சுகத்தை கொடுத்தது யோவானும் அல்ல. சுகத்தை கொடுத்தது யாரு? நசரேயனாகிய இயேசு. நல்லா 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. சொல்லுங்க. இயேசு, இயேசு, இயேசு. சும்மா ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா 10 முறை சொல்கிறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சான். யாரு? 1000 ரூபா கொடுத்துவிட்டு நீ 1000 ரூபா நீ கொடுத்து 2 நாள் கழிச்சு வந்து நிற்கும் குருட்டின்னு. ஆனால் ஏசு ஒரு தரம் உனக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் பலவீனத்தில் நீ போக மாட்டேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கணவர் மரித்து 13 ஆண்டுகள் முடிந்து 14 நடந்துகிட்டு இருக்கு. 13 இறந்தார். 2013. எல்லாரும் என்ன ஆச்சரியமா பார்த்தாங்க. பாஸ்டர்மா ஊழியம் க்ளோஸ். சொல்லுங்க. எனக்கு ஒரு பேர் வச்சார் ஒருத்தர், தலையில்லா முண்டம். சொல்லு.
என்ன முண்டம்? அவருக்கு தெரியல எனக்கு ஒருத்தர் மேலே இருக்காருன்னு. கை தட்டுங்க. அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், ஓம் பார்வையில் நான் தலையில்லாத முண்டமாக இருக்கலாம், எனக்கு ஒரு தலை இருக்குது, கிறிஸ்து எனக்கு தலை. அல்லேலூயா. நான் அவருடைய அவயத்தின் உறுப்புகள். அவருக்கு ஒரு பாதிப்புனா எனக்கு ஒன்றுனா அவர் தாங்க மாட்டார். கை தட்டுங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தாங்க மாட்டார். இப்போ நான் மறுபடியும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆனால் அப்படியெல்லாம் இருந்துச்சு. பிசாசு பல விதத்தில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, உன்னால் இனிமேல் எளிமை பண்ண முடியாது. ஒரு வருஷம் சைலண்ட்டாக இருந்தேன், அமைதியாக இருந்தேன். ஏசப்பா அவன் சொல்கிறத கேட்டிங்களா? எவன் சொல்கிறத? அதாவது ஆடு நனையுதுன்னு யாருக்கு கவலையா? பிசாசு என்ன தெரியுமா? ஓநாய். சொல்லுங்க, ஓநாய், சொறி நாய். நான் அவனுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறேன், சொறி நாய். என்ன நாய்? இன்னும் ஒன்று வச்சுக்கிறேன், வெறி நாய். சொல்லு, வெறி நாய், சொறி நாய். அதனால் ரொம்ப ஒஸ்ட்டாக பேசினான். ஒரு வருஷம் கழிச்சு கர்த்தரனை கருத்தில் எடுக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் கணவனை தான் இழந்துட்டேன், ஆனால் உங்களை நான் இழக்கலை. கை தட்டுங்க. கணவனை இழந்துட்டேன், உங்கள் வல்லமையை நான் இழக்கலை. கணவனை இழந்துட்டேன், உங்கள் அபிஷேகத்தை நான் இழக்கலை. கணவனை இழந்துட்டேன், உங்கள் தரிசனத்தை நான் இழக்கலை. கணவனை நான் இழந்துட்டேன், ஆனால் நீங்கள் மேலே வச்சுக்கிற நம்பிக்கையை நான் இழக்கலை. ஆண்டவரே 13 வருஷமா அப்பா தூக்கிட்டு அப்படியே மகிமையாக கொண்டு போகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வயசு தெரியுமா? 63. ஏன் பொறாமையாக இருக்கா? நல்லா தான் தட்டுங்களாமா. ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஃபாதர் பெர்க்மான் சொன்னார், 60 ஆடுது 20 தூங்குதான். சொல்லு, 60 ஆடுது ஒன்றுமே இல்லை. அந்த 20 போய் அந்த டம்ளர் ஏடன்னு சொல்ல ஏற்றுக்கணும். சொல்லு. ஆனால் 60 இருக்குது பார்த்தியா, அந்த டம்ளரையும் எடுக்கும், யார் குடிச்சு போட்டு எல்லாத்தையும் எடுத்து பெருக்கி கழுவி செல்ஃபில் அடுக்கி வச்சோம். அதான் 60. கை தட்டுங்க. கவனிங்க, நீங்கள் ஏசுநாதர்கிட்ட வர 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 உன்னுடைய ஸ்ட்ரென்த் பலனடைய ஆரம்பிக்கும். உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும், உங்கள் மேலே ஒரு வல்லம் இருக்கும். என்ன கேட்டால் ஏசு உங்களை ரொம்ப 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 நேசிக்கிறார். அப்போ சோங்க அடைச்சிருச்சுமா. அதை கேட்ட உடனே அவ்வளோதான். போகிறவங்க எல்லாரும் ஏய் அந்த சர்ச்சு வாசலில் எனக்கு ஒரு ஆசை. சிலரும் சர்ச்சு வாசல், எல்லா சர்ச்சிலையும் சிலரெல்லாம் வந்து பிச்சை எடுக்க வருவாங்க. எனக்கு என்ன தெரியுமா, இந்த பிச்சை எடுக்கிறவங்களாம் சுகமாய் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். கைத்தட்டு. அந்த பிச்சைக்காரங்கிறதே நம்ம லைனில் அவன் பிச்சைக்காரன்லாம் கோடீஸ்வரனாக மாறணும். உள்ளே வந்து நடக்குமா? என்ன பாசுரமா என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே, எல்லாரும் இப்படி சொல்லுங்கள், கண்ணை இப்படி தொடங்க. என்னமோ சொல்கிறீங்களே பாசுரமா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. நான் மறுபடியும் சொல்கிறேன், முடிக்கிற எண்டில் நான் வந்துட்டேன். உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய தடை படிக்கல்லாய் மாறும், உங்கள் சோதனை சாதனையாக மாறும், உங்கள் தோல்வி வெற்றியாக மாறும். இதுக்கு மேலே என்ன வேணும்? குடும்பக்காரமல்ல, நல்ல காலம் பிறகுது. அவங்க கூட என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் சொல்லிட்டா இங்கே 2 கொண்டை உழ போகுது. சொல்லு. இங்கே ஒரு மீசை இழுத்து பறிச்சிக்கிட்டு இருக்குது, 3 நாளைக்குள்ளே அது என்ன ஆகிடும்? எங்கள் ஆண்டவர் குடுகுடுப்புக்கார் இல்லை, வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். இப்போ எல்லாரும் சுகமாய் போகிறவ வரவள. கவனிங்க, அவன் சுகமாட்ட பிறகு அவனுக்கு நோட்டீஸ் கிடையாது, ஹேம்பிள்ஸ் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவனை பார்க்குறவளாம் போய் அனௌன்ஸ்மெண்ட்டாக மாறிட்டான். சொல்லுங்க. ஏய் 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 அந்த ஜீசஸ் நேம் மினிஸ்ட்ரி கிட்ட ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தானே, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ கை தட்டுங்க. அங்கே ஒருத்தர் குடிச்சிட்டு இப்படி எல்லாம் இல்லை என்னல அவர் இப்போ என்ன ஆயிட்டான்டா? ஜீசஸ் நேம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டான்டா. இதெல்லாம் நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது. புரியுதா? ஆண்டவர் அதெல்லாம் செய்வார். என்னுடைய இயேசு என்ன தெரியுமா, அலங்காரத்தை இன்னும் அழகாக்கிடுவார், ஆனால் அலங்கோலமானதை இன்னும் அழகாக்குவார். உங்கள் வாழ்க்கை கவனிங்க, குட்டிச்சவராக போனாலும், குமுறிட்டாலும், இடிஞ்சு போயிட்டாலும், இனிமே நோகோப்பம்மா, இனிமே அவ்வளோதாம்மா, நோகம்மா, எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுமான்னாலும், இன்னைக்கு இயேசு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன்.
அந்த இயேசு உன் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விடு. உன் வீட்டுக்குள்ளே முதல்ல ஹார்ட்டுக்குள்ளே விடு. உன் வீட்டுக்குள்ளே விடுங்க. கவனிங்க, எனக்கு என்ன தெரியுமா, அவனை தூக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அவனை தூக்கிட்டு போய் எங்கள் பிச்சை எடுக்க தான் வச்சாங்க. அவனுடைய எய்மெல்லாம் என்ன, தாயே தகப்பனே ஐயா நைனா சொல்லு, அஜ்ஜா அஜ்ஜி, அம்மா அம்மா, சார் என்ன சார், இதே தான் சொல்லிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கே தெரியல ஒரு அற்புதம் அவனுக்கு நடக்க போகுதுன்னு. கை தட்டுங்க. அவன் காலை குதிக்க போகுது, நிற்க போகுது, நடக்க போகுது, டான்ஸ் ஆடி அப்படியே சர்ச்சுக்குள்ளே போகிறது அவனுக்கு தெரியல. ஆனால் அதை தான் இயேசு செய்தார். ஏய், உன் தலையெழுத்தை இயேசு மாற்றுவாரியா? கவனிங்க, அவன் தலையெழுத்து பிச்சை எடுக்கிற தலையெழுத்து. ஆனால் அவனை என்ன ஆகிட்டார் தெரியுமா, உள்ளே வந்து அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆகிட்டார். இப்போ எல்லாம் போயிட்டு சொல்ல சொல்ல எல்லாம் சாலமோன் மண்டபத்துக்கு வந்துட்டான். அப்போ இயேசு யாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இது இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இது யாருக்கு? இன்னைக்கு புதுசாக முத வந்தவங்களுக்கு இந்த வார்த்தை. பக்கத்தில் சொல்லுங்கள், சிந்தி போன பாலுக்காக கவலைப்படாதீங்க. சொல்லுங்கள், போல்டா சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. மீதி பாலை பத்திரப்படுத்து, நிச்சயம் சுகம் கிடைக்கும். சோர்ந்து போகாத. அவர் இடிஞ்சு போனதை எடுப்பிக்கிறவர், நிர்மூலமானதை புதுப்பிக்கிறவர், முடியாததை முடித்து காட்டுகிறவர், நடக்காததை நடத்தி காட்டுகிறவர். யாரும் செய்யாத முடியாத சில அதிசயங்களை ஜீசஸ் நேம் மினிஸ்ட்ரியில கர்த்தர் இனிமே தான். இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த அடுத்த வருஷம் அநேக ஜனங்களை நீங்க ரீச் பண்ண போறீங்க, அநேக குடும்பங்களை நீங்க ரீச் பண்ண போறீங்க. நான் வந்தவனை கேட்டேன், ஒரு சர்வீஸ் தான் நான் சொல்றேன். யூத்துக்குன்னு தனி சர்வீஸ் நடக்கும், ஃபேமிலிக்குன்னு சர்வீஸ் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். கவனிங்க, இடத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவரு தான் கவலைப்படணும். நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார், நிறைய வாலி பிள்ளைகளை எழுப்புவார், தரிசனமுள்ள தலைவர்களை எழுப்புவார். அல்லேலூயா. அவருக்கு தேவை என்ன தெரியுமா, நீங்க. இந்த சபையிலிருந்தே அநேகர் எழுப்ப போகிறார். இந்த சபையிலிருந்து அநேக மிஷனரிகள் எழுப்புவார்கள், அநேக அப்போஸ்தலர்கள் எழுப்புவார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் எழுப்புவார்கள், அநேக வொர்ஷிப் லீடர் எழுப்புவாங்க. பிரேயர் மெயின்ல நின்று பிரேயர் குரூப் நடத்துற, ஆராதனை நடத்துகிறவங்கலாம் எழுப்புவாங்க. சின்னவன் ஆயிரமும், சொல்லுங்க, சின்னவன் ஆயிரமும் சிறியவன். படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், நல்லா படிங்க. உங்கள் படிப்பு உங்கள் திறமை அத்தனை இயேசுவுக்கு தேவை. அல்லேலூயா. சரி, இப்போ நான் இந்த பாஸ்டருக்கும் இந்த பாஸ்டமாவுக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொன்னார். உபாகமம் நிறைய சொன்னார், ஆனால் நான் அப்படியே சொல்லிகிட்டே போயிடுவேன். ஒரு வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை 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 ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ மிஞ்சி போனா கொஞ்சம் தான் சிஸ்டர் வருது. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் இந்த சமுதாயத்தை ரட்சிக்க தடை கிடையாது. அதனால் கவனிங்க, கொஞ்சம் பேரெல்லாம் நினச்சிடாதீங்க நம்மளாம் பயங்கரமான ஆள். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லு. பிசாசு வந்துச்சு, நீ குள்ளச்சின்னுச்சு. இப்போ அதுக்கு டென்ஷன். நான் வந்து ஜண்டு பாமா அது தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. கை தட்டுங்க. அதனால் நான் உலகத்தில் இருக்கிற இயேசுவை பற்றி சொல்ல, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை பற்றி சொல்ல. அந்த இயேசு உங்களுக்கு வேணும். அதனால் பாஸ்டமாவுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. இப்போ எவ்வளோ இருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம அப்பா எப்பயுமே 100 மடங்கு, 1000 மடங்கு, 10 மடங்கு, இப்படி மடங்கு சொல்லுங்கள், அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போவார்.
ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், அவன் ஒருவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவன்கிட்ட சொல்ல வார்த்தை, நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஒரு குழந்தை கூட இல்லை, பிள்ளை பெறாத மலடியே நீ வலதுபுறத்திலும். இது எந்த ஆண்டவர் ஏன் தான் அப்படி சொல்கிறாரு தெரில. சொல்லுங்கள், ஒருவேளை ஆண்டவர் டென்ஷன் ஆகிட்டாரா? எப்பயுமே நம்ம ஆண்டவர் கவனிங்க, உள்டா மாதிரி அடிச்சு விட்டு போவார். கை சொல்லுங்க, பிள்ளையே இருக்காது. கர்ப்ப வேதனை படாதவளுக்கு சொல்கிற வார்த்தையா இது? கர்ப்பம்னா என்னன்னே தெரியும், வேதனைனா அவள் பெயின்னா என்ன தெரியும். அவள்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ வலதுபுறத்திலும் நீ இடதுபுறத்திலும். இது இல்லைம்மா அவங்க இடம். கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்கும்போது இடத்தை கூட மாற்றுவார். கை தட்டுங்க, இடத்தை மாற்றுவார். இடத்த மாற்றினா தான் கார் வந்து நிற்க இடம் வேணும். நான் தான் சொல்லிட்டு போகிறேன், கார் வந்து நிற்கணும், பைக் வந்து நிற்கணும், ஆட்டோலாம் வரணும். புரியுதா? எல்லாம் வந்து நிற்கிறதுக்கு இடம் வேணும்ல. இது வந்து என்ன தெரியுமா, பயிற்சி கொடுக்குற இடமா வச்சுக்கோங்க, ட்ரைனிங் சென்டர். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து. ஆமாம், கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். அடுத்தது, நீங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல, கேதுரு மரங்களைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. பரவி போகிற ஆறு. சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. எங்க எவ்வளவு தூரம் போகணும்? அப்படியெல்லாம் கை கட்டு. ஐயோ 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 ஐயோ, என்ன நீங்கள் பரவி போகிற ஆறுகளைப் போல, கேதுரு மரங்களைப் போல. ஏமா கேதுரு மரம்? ஏன் தென்னை மரம் பனை மரம்னு சொல்லியிருக்கலாம்ல? உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் அனைவரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். அல்லேலூயா. நான் வேணா சொல்கிறேன், ஏதோ இங்கே வந்து ஆசீர்வதிச்சுட்டு போகிறது இல்லை, எதையோ ஒன்று சொல்லிட்டு போனால் வரல. நாங்கள்லாம் வந்து பாலியல் சபை 5 பேரோட ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நாங்கள் 30 பேரோட சபையை ஆரம்பித்தோம். இன்னைக்கு 35 கிளை சபைகள் இருக்கு. நான் 42 கிளை சபை இருக்கு. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். அடுத்தது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை கவனிங்க. எல்லாம் தூங்குகிற பாலசிங்கம் மாதிரி இருக்கு, ஆனால் இதெல்லாம் இரையை பட்சிக்கிற சிங்கம். சத்துருவை எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஐயோ என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆண்டி எனக்கு ஒன்றுமே பொருளை போயிட்டு உங்கள் பாசன மாட்டேன், என்னமோ தூங்குற பாலுங்க, நாங்களாம் நல்லா முடிச்சுக்கிட்டு தான் இருந்தால் எங்களை போய் தூங்குறவங்கன்னு சொல்லிட்டாங்களே. தூங்குற மாதிரி இருக்கிறீங்க. தட்டி விட்டா அப்படி போவீங்க. ஹல்லேலூயா. பெண்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே அநேக எஸ்தர்களை கர்த்தர் எழுப்புவார், அநேக தெபோராள்களை கர்த்தர் எழுப்புவார். தேவ ராஜ்யம் இங்கே பலமாக ஸ்தாபிக்கப்படும், பகிரங்கமாக ஸ்தாபிக்கப்படும். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். நான் சொல்கிறேன், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் தீபா, ஆனால் இன்றைக்கி ஒரு சபை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் உட்காந்துருக்கும்போது கர்த்தர் சொன்னார், அவரையும் அவங்க கணவரையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி மாற்றுவான்ருக்காரு. கை தட்டுங்க. கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துல வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டை கேர்சல் நடத்த யோசிக்கிறாங்க. சொந்த இடத்த கேர்சல் நடத்துறதுக்கு ஒரு ஊழியத்துக்கு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்க. புள்ள குட்டிங்க ஒரு எதையாச்சும் தட்டி விட்டுருவோம், உடச்சி விட்டுருவோம் சொல்லு. ஆனால் இவங்க சர்ச்சு நடத்துறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. என் நிமித்த எதை இழந்தாலும் இம்மையிலேயே 100 மடங்கு நீங்கள் பெறுவீங்க. அல்லேலூயா. அதனால் இங்கே இருக்கிற வாலிப தம்பிகள்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் பலவான் கையில் உள்ள, நீங்கள்லாம் எப்படி தெரியுமா, அப்படி அம்பை விட்டா கரெக்டான இடத்துல போய் விழணும். அல்லேலூயா. ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இங்கிருந்து நிறைய வாலிப பிள்ளைங்கள்லாம் தேவனுக்காக பவர்ஃபுல்லாக எழும்புவாங்க. நான் நிச்சயமாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நான் என் மக சொன்னா சுகந்தி, அம்மா நிறையா தீபாவுக்கு நிறைய யூத்து பிள்ளைங்க தான்மா. நான் சொன்னேன், இன்றைக்கி யூத்து பிள்ளைங்களாம் வருது பெரிய சவால். ஆனால் இன்றைக்கி எங்கெங்கேயோ போகிற பிள்ளைங்கள்லாம் சபைக்கு வர்றாங்கன்னா கவனிங்க, ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம வாலிப பிள்ளைங்களை நம்ம சபைக்கு தர எத்தனை தாய்மார்களுடைய உள்ளம் குமரி கொண்டு இருக்கு தெரியுமா? என் பிள்ளை கெட்டு போகுது, டாஸ்மாக் கடைக்கு போயிடக்கூடாது, என் பிள்ளை கத்தி எடுக்கக்கூடாது, பிளேடு எடுக்கக்கூடாது, புரியுதா, கம்பி எடுக்கக்கூடாது, ரவுடியாக மாறிடக்கூடாது. அம்மாமார்களுடைய அந்த அங்கலாய்ப்பெல்லாம் இந்த சபை மாற்றும். அல்லேலூயா. அதனால்
நான் உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், பூமியை நிரப்புவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வலது புறத்திலும் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று சொல்கிறாரு, நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன். எல்லாத்துலேயும் பெருகுவீங்கம்மா. அதுக்கு ஒரு தனி பாயிண்ட்டே இருக்கும் பிரசங்கமே. பொருளாதாரம், ஃபைனான்சியலில் சவுண்டாக இருப்பீங்க, ஊழியத்தில் சவுண்டாக இருப்பீங்க, அழைப்பில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நீங்கள் கவனிங்க, ஒரு நாள் வரும், நீ ஊழியத்துக்கு வரியா, நீ வரியாலாம் கேட்க மாட்டோம், அவங்களே வருவாங்க. நம்ம பாஸ்டர் சொல்லுவார், தரிசனம் இருக்கிற இடத்துல ப்ரொவிஷன் வருமா, கை தட்டுங்க. அதனால் வந்தவங்களுக்கும் சொல்கிறேன், புதுசாக வந்தவங்களுக்கும் சொல்கிறேன், என்னுடைய தேவன் சபிக்கிற தேவன் அல்ல, அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டாருன்னா மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? அதனால் கர்த்தர் தாமே தொடர்ந்து இந்த சபையையும் இந்த ஊழியங்களையும் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த புதுசாக வந்தவங்க வீட்டில் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரே, 42 வயசு உள்ள அந்த சப்பானியை நடக்க வச்சிங்களப்பா, என் வாழ்க்கை சப்பானி மாதிரி இருக்கு ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் கம்பீரமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். ஒரு அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஞானஸ்நானம் எடுக்குது. நான் கேட்டேன், அம்மா ஞானஸ்நானம் எடுக்கிற ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பியா அப்படின்னு. அந்த அம்மா இந்துவிலேருந்து வந்துச்சு பொறுக்கு. 7 ஜென்மம் எடுத்தாலும் உண்மையாக இருப்பம்மானுச்சு. அடப்பாம்மா, 7 ஜென்மம்லாம் கிடையாது, கைத்தட்டு. ஒரு ஜென்மத்திலேயும் ஒழுங்காக வாழ முடியல, இது 7 ஜென்மத்துக்கு போயிடுச்சு. என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். ஆகவே எல்லாரும் கண்களையும் மூடி தேவனை நோக்கி நம்ம பாரு. நான் இன்னொரு நாள் கட்டாயமாக வருவேன். தீபா என்னை கூப்பிடான்ருக்காப்புல, ஏன்னா இது ஃபங்க்ஷனு. இப்போ நாளைக்கு எனக்கு ஆராதனையில் நான் தான் பிரசங்கம் பண்ணணும். 2 ஆராதனை, 6 மணிக்கு ஒன்று, 9 மணிக்கு ஒன்று. முடிஞ்சோடனே அவுத்து தான் கழுது தான் நான் ஓடிடுவேன். கண்களை மூடி எல்லாரும் இருக்கிற இடத்துல உட்காந்து எல்லாரும் அப்படியே உட்காருங்க பார்ப்போம். நீங்கள் யாரும் முட்டி போட வேணாம், ஏன்னா நீங்கள் முட்டி போடுறதுக்குள்ளே எங்கள் ஜபம் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்படியே உட்காருங்க, நோ ப்ராப்ளம். கண்களை மட்டும் மூடி. சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், இங்கே நீங்கள் விபிஎஸ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், சர்ச்சுக்கு வர பிள்ளைங்களாக இருக்கட்டும், புதுசாக வந்தவங்களாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிற ஜபத்தை உணர்ந்து சொன்னால் போதும், உங்கள் வீட்டில் இயேசு வருவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம். நான் சொல்கிறத சொல்கிறீங்களா? அன்புள்ள இயேசுவே, இந்த நேரத்தில் என்னை உமக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, எனக்குள்ள வாங்க, என் ஆத்மாவில் வாங்க, என் சரீரத்தில் வாங்க, என் குடும்பத்துக்கு வாங்கப்பா. 42 வயசு உள்ள அந்த பிறந்தது முதல் சப்பானியா இருந்தவருக்கு சுகத்தை கொடுத்த தெய்வமே, சொல்லுங்க எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க, சுகத்தை கொடுத்த தெய்வமே, எனக்கு, என் சரீரத்துக்கு, என் ஆத்மாவுக்கு, என் குடும்பத்தில், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடக்கட்டும் ஆண்டவரே.